Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பகுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி திமுக அமைச்சர் வாகனத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். இப்பகுதியில் சேதமடைந்துள்ள வீடுகளை புதுப்பிக்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரவும் பேரூராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என கூறி சுமார் 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதி மலையில் பருவசூழல் மாற்றம் காரணமாக சாரல் பனிமழை பெய்து வருகிறது. மாலை 6 மணிக்கு துவங்கும் பனிமழையானது காலை 10 மணி வரை தொடர்ந்து காணப்படுகிறது. இதனால் வறட்சியான பகுதிகள், மாறுபட்ட பருவசூழல் நிலவும் பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் பருவ மாற்றத்தை கண்டு செல்ஃபி எடுத்து உற்சாகம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மேம்பாலம் கட்டித்தரக்கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக மணிமுத்து ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் கொட்டக்குடி தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயணிக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர பலமுறை போராடியும் திறனற்ற ஸ்டாலின் அரசும் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விரைந்து பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே முறையான குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மில் பழைய காலனியில் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்குவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்காக போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பேரூராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவபுரிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களை சிங்கம்புணரி பேரூராட்சியுடன் இணைக்க ஸ்டாலின் அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் அடித்தட்டு மக்களாகிய தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்தனர். எனவே தங்கள் கிராமத்தை பேரூராட்சியுடன் இணைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று கூறி 6 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவையில் மின்துறை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க தாமதம் ஆனதால் மின் உற்பத்தி கழக பேருந்தை ஜப்தி செய்ய கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டது. காடம்பாறை நீர்மின் சக்தி உற்பத்தி மையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 28 பேரை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வேலையில் இருந்து நீக்கியது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் தொழிலாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை பின்பற்றாததால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பேருந்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது.